In this section, we can see the illustration 19. Illustration 19. This is one of the another important sum. Anyway, the question please. Anyway, the question buddy. Arjun carries on grocery business and does not keep his books. Grocery. Malli kada vechirukku. Okay. Double entry basis. Does not The keep. following particulars have been extracted from these books. Does not keep their books on double entry basis. Double entry basis la vekkana avanga enna basis la vechirukano. Single entry basis or incomplete records la vechirundhom. Balances. Particulars opening balance, plant and machinery 20,000, stock 9,000, sundry debtors 2,000, sundry creditors 5,000, cash at bank 4,000, closing balance, plant and machinery 20,000, stock 16,000. Other information. Sundry debtors 5,300, sundry creditors 4,000, cash at bank 6,000. Other information for the year ending showed the following: advertising 4,700, carriage inwards 8,000, cash paid to creditors 64,000, drawings 2,000. Advertising totals. Wait பண்ணு. Advertising எதுல வரும்? PNL account. PNL ல debit side வரும். Relating to sales ல சேல்ஸ் பண்ணும்போது தான் அட்வர்டைஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்து வாங்குவாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் நான் ஒரு பொருளை வாங்க போறேன், நான் இது வாங்க போறேன் அட்வர்டைஸ் பண்ண மாட்டேன். சேல்ஸ் பண்ணும்போது தான் அட்வர்டைஸ் பண்ணுவோம். ஸோ PNL டெபிட். கேரேஜ் இன்வர்ட்ஸ் ட்ரேடிங் டெபிட். ஏன்னா கேரேஜ் இன்வர்ட்ஸ்ன்றது ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்போது நம்ம ஒரு வண்டியில இருந்து நம்ம பொருளை எடுத்துட்டு போய் நம்ம குடோனுக்கு வைக்கிற அங்கிருந்து ஆளு தூக்கிட்டு போய் குடோன்ல வைப்பாங்க. ஒரு மூட்டை இப்போ ஒரு கம்பெனில இருந்து நான் ஒரு 100 kgs ஆஃப் 100 பேக்ஸ் ஆஃப் ரைஸ் வாங்கிட்டு வரேன். 100 பேக்ஸ் 100 பேக் உள்ள அரிசி வாங்கிட்டு வரேன். ஒரு பேக்கும் 100 கிலோ அப்படின்னா அதை நான் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு வருவேன். அது பண்றது டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ். அங்க வந்து என் குடோன் முன்னாடி நின்றும் அந்த வண்டியில இருந்து எடுத்துட்டு போய் என் குடோன்ல வைப்பாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற சார்ஜர் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். ஓகேவா? கேரேஜ் இன்வெர்ட்ஸ் வந்து தமிழ்ல வந்து உள்தூக்கு கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் எடுத்து போய் உள்ளார்க்க வைக்கிறது. ஓகேவா? உள்தூக்கு கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 8,000 ட்ரேடிங்ல டெபிட் வந்துடும். கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ். இது வந்து அப்ப கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்கனால என்ன அர்த்தம்? கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதா? கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு அர்த்தம். டிராயிங்ஸ் லெஸ் ஃப்ரம் கேபிட்டல். ஓகேவா? லெஸ் ஃப்ரம் கேபிட்டல். ஓகே. தென் ஸ்ரீ இது படி. ஸ்ரீ வேணா who is this new person? அம்சவேணி அவங்க படிங்க. ஹலோ அம்சவேணி நீங்க படிங்க. Feel free up. He is gone. Yara anyone bro? Dharni bro. Total sales during the year were 85,000. Purchase return during the year were total sales கொடுத்தவங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. Purchase return during the year were 2,000 and sales return were 1,000. Depreciation by plant and machinery 5%. Provide rupees 300 for doubtful debts. 300 doubtful debts கொடுக்கணும். Prepare trading cost. Depreciation for the year 31st March 2019 under balance sheet as on the date. Okay. The date. Okay, as on the date. Okay. Okay. இதோட முடிஞ்சிச்சு. அப்ப क्वेश्चनல எங்க உங்களுக்கு கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. இந்த கேபிட்டல்
கொடுக்கல. அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? இதுக்குதான் உங்களுக்கு முன்னாடி இருக்க 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு அவ்வளவு படிச்சு சொல்லி கொடுத்தோம். இப்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா? இப்ப ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா? இதுல எது ஃபர்ஸ்ட், இதுல இந்த காலம்ல எது எதெல்லாம் அசட்டோ அதெல்லாம் அசட் சைடு போயிடும். இதுல லயபிலிட்டி என்ன, சன்ரி கிரெடிட்டர் தான் லயபிலிட்டி. அதை போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் 30,000 கண்டுபிடிச்சிருவீங்க. பேலன்சிங் ஃபிகர் இதெல்லாம் கன்ஃபார்மா எழுதணும். தென் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட், ஏன்னா கேஷ் பே டு கிரெடிட்டர்ஸ் கொடுத்தனால டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்போ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பனிங் கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ் எவ்வளோ 5,000 போஸ்ட் போடுறீங்க. ஆப்போசிட்ல கேஷ் பே டு கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ 64,000 போட்டீங்க. அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வருமா? கிரெடிட்டர்ஸ்ல வரும். எவ்வளவு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளவு இருக்கு? 2,000 இருக்கு. அப்ப 2,000 நீங்க போஸ்டிங் போட்டீங்க. க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. 4,000 கொடுத்துருக்காங்க. அப்ப 4,000 போட்டீங்க. அப்ப இந்த 5,000 இதையும் பேலன்ஸ் பண்ணா 70,000. இங்கே 70,000. இதுல இருந்து இந்த 5,000 லெஸ் பண்ணா 65,000 இஸ் a purchasers account on credit side. Purchasers account credit balancing figure இந்த கம்பல்சரியா எழுதுறோம். அப்ப கிரெடிட் பர்ச்சேஸ் தெரிஞ்சிச்சு. டோட்டல் சேல்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டோட்டல் சேல்ஸ் கொடுத்தனால கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலயே கேஷும் இருக்கு, கிரெடிட்டும் இருக்கு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 2,000 கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் 1,000 கொடுத்துருக்காங்க. இதோட 65,000 தெரிஞ்சிச்சு. இந்த ஓப்பனிங் 30,000 போயிட்டு தெரிஞ்சிச்சு. இந்த 30,000 எங்கப்பா போகும்? ஸ்ரீ ஹலோ, நீங்க கேட்ட क्वेश्चन புரியலண்ணா. 30,000 எந்த சைடு போகும்? பேலன்ஸ் ஷீட்ல போகுமா, ட்ரேடிங்ல போகுமா, பிஎன்எல்ல போகுமா? பேலன்ஸ் ஷீட்ல போகுமா? பேலன்ஸ் ஷீட்ல போகும். ஓகே, சூப்பர். தென் இப்ப இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நமக்கு இன்னும் ஒரே ஒன்றுனா ட்ரேடிங், பிஎன்எல், இது 2 மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ட்ரேடிங்ல என்னென்னலாம் போடுவேன்? அப்ப பிளான்ட் அண்ட் மிஷினரி எந்த சைடு போடுவீங்க? அசட் சைடு போடுவீங்களா? அசட் சைட்ல 20,000 போடணும். ஸ்டாக்ல க்ளோசிங் ஸ்டாக் எங்க போடுவீங்க? க்ளோசிங் ஸ்டாக் எப்பயுமே எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். ஒன் இன் ட்ரேடிங் கிரெடிட் சைட், இன்னொன்று வந்து அசட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். சன்ரி டெப்டார் அசட், சன்ரி கிரெடிட்டார் லயபிலிட்டி, கேஷ் அட் பேங்க் அசட். எல்லாமே இந்த அமௌண்ட் போகணும். ஓகேவா? இந்த அமௌண்ட் மட்டும், இது மட்டும் ஓப்பனிங் ஸ்டாக்ல ட்ரேடிங்ல போட்டுருணும். ட்ரேடிங்ல போட்டோம். ஓகே, எல்லாமே முடிஞ்சு. இந்த டிராயிங்ஸ் டெஸ்ட் ஃப்ரம் கேபிட்டல் இது எல்லாமே போடாச்சு. இந்த டோட்டல் சேல்ஸ் எங்க பார்க்கணும்? இந்த டோட்டல் சேல்ஸ் எங்க போகணும்? ட்ரேடிங் அக்கவுண்ட். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல போடணும். தரணி அன்மியூட். தரணி அன்மியூட் பண்ணு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்க போடுவோம்? சும்மா சொல்லு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. பயப்படவே பயப்படாத. உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு. ட்ரேடிங்ல போடுவோம்னா? ட்ரேடிங்ல எங்க போடுவோம்? ட்ரேடிங்ல தான் போடுவோம். அது எங்க போடுவோம்? டெபிட்ல போடுவோமா, கிரெடிட்ல போடுவோம்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் ட்ரேடிங்ஸ்ல போடுவோம்னா? டெபிட் சைடுனா? டெபிட் சைடுல போடணும். டெபிட் சைடுல போடணும். டெபிட் சைடுல பர்ச்சேஸ்ல இருந்து இதை லெஸ் பண்ணி காமிக்கணும். புரியுதா? ஏன் லெஸ் பண்ணி காமிக்கணும்ன்றதுக்கு நான் இன்னும் ஒரு 20 நிமிஷம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? நீங்க ஆஸ் ஆஃப் நவ் நீங்க வந்து ஜஸ்ட் 12ன்றதால என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒண்ணுத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா இந்த கிளாஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 hours கிட்டே போற மாதிரி வரும். அதெல்லாம் என்னால அந்த அளவுக்குலாம் இன்டெப்தாலாம் போகலாம். பட் ஆனா எனக்கு டைம் இல்லை அந்த அளவுக்கு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல இருந்து இதுல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சேல்ஸ் ரிட்டர்னை சேல்ஸ்ல இருந்து லெஸ் பண்ணிக்கணும்.
எப்பயுமே கேஷும் கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏதாவது கொடுத்துருந்தா லெஸ் பண்ணிக்கணும். கேஷ் கேஷ் கிரெடிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு வர வேல்யூல இருந்து எனி சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ் பண்ணி வெளில எடுத்துரும். ஓகேவா? லெஸ் ஃப்ரம் சேல்ஸ். அப்ப இது வந்து சேல்ஸ் வந்து கிரெடிட் சைட்ல ட்ரேடிங்ல. ஓகே. Then depreciate on plant and machinery. அப்ப depreciation எத்தனை டைம்ஸ் வரும்? 2 times. 2 times. Depreciation 2 times வரும். Two times வரும். ஓகே. ப்ரொவைட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் எத்தனை டைம்ஸ் வரும்? அதுவும் 2 டைம்ஸ் வரும். இதுதான் இங்க ஒரு புதுசா வருது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஏன் அது ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வர்றது எல்லாமே 2 டைம்ஸ் வரும். புரியுதா? அட்ஜஸ்ட்மெண்ட்ல வர்றது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டே தான். இந்த டிப்ரிசியேஷன் வந்து தான் அட்ஜஸ்ட்மெண்ட். இது இந்த டிப்ரிசியேஷனு, இந்த டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், இதுதான் இது ரெண்டு தான் இந்த கொஸ்டினோட அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல வர்றது எல்லாமே எத்தனை டைம்ஸ் வரும்? 2 times வரும். Depreciate plant and machinery 5%, provide doubtful debts 300. அப்போ வந்து இதுவுமே 2 times வரும். இது எங்க 2 times சொன்னா அதே மாதிரி சேம். பட் ஆனா இங்க வந்து டெட்டாஸ்ல இருந்து லெஸ் பண்ணுவீங்க. இங்க எதுல இருந்து லெஸ் பண்ணுவீங்க? டெட்டாஸ்ல இருந்து லெஸ் பண்ணுவீங்க. லெஸ் ஃப்ரம் டெட்டாஸ், டெபிட்டாஸ் ஆர் டெட்டாஸ், எனிதிங். ஓகே. தென் P&L தான் டெபிட் சைட் கம்மி. ஓகேவா? இந்த 300 P&L டெபிட் சைட் காமிக்கணும். அதே 300 டெப்டாஸ் க்ளோசிங் டெப்டாஸ்ல இருந்து லெஸ் பண்ணணும். ஓகே. தென் இதெல்லாம் போட்டாச்சு. தென் ஓப்பனிங் ஸ்டாக் 9000 அக்கௌண்ட்ஸ்ல இருந்து எடுத்து போட்டுருவீங்க. சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு? 85,000 கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் 1000 இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணி 84,000 காமிச்சிருவீங்க. கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கேஷ் பர்ச்சேசஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கேஷ் பர்ச்சேசஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் நீங்க கண்டுபிடிச்ச 65,000. கேஷ் பர்ச்சேசஸ் எங்க இருக்கு? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? கேஷ் பர்ச்சேசஸ் குடுக்கலனா? கொடுக்கல. அப்ப கிரெடிட் பர்ச்சேசஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? கிரெடிட் 65,000 அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 2,000 மட்டும் லெஸ் பண்ணி 63,000 போட்டுருங்க. ஓகே. அப்ப 63,000 போட்டுருவீங்க. தென் சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணி போட்டுருவீங்க. க்ளோசிங் ஸ்டாக் 60,000 நீங்க 16,000 இந்த இடத்துல போட்டுருவீங்க. போட்டுட்டு கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ரிலேட்டட் டு பர்ச்சேஸ் அப்ப 8,000 டெபிட் சைடு வரும் ட்ரேடிங். இது எல்லாத்தையும் போட்டு இந்த 2 காலம் போட்டு வச்சுட்டு ஒரு லைன் விட்டுட்டு பை கிராஸ் ப்ராஃபிட் ட்ராட் டவுன் போட்டு மட்டும் எழுதிட்டு அட்வர்டைசிங் 4,000 P&L டெபிட், அப்புறம் டிப்ரிசியேஷன் அண்ட் மிஷினரி, இது ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். இப்ப அசட் சைடுக்கு போகணும். கேஷ் பேலன்ஸ் இன்னும் நல்லா இருக்கு, இது அப்படியே போகணும். இது அசட்ல போயிருமா? இது அசட்ல போயிடும். அப்ப சண்டே டெட்டாஸ் அசட்ல போயிடும். கேஷ் அட் பேங்க் அசட்ல போயிடும். கிரெடிட்டாஸ் 4,000. அப்ப கேஷ் அட் பேங்க் வச்சு சண்டே டெட்டாஸ் 16,000. இந்த சண்டே டெட்டாஸ் 5,300ல இருந்து இந்த 300 லெஸ் பண்ணணும். இந்த 300 லெஸ் பண்ணணும். முன்னாடி இந்த இடத்துல சொன்னோம் லெஸ் ஃப்ரம் டெட்டாஸ் அப்படின்னு. லெஸ் ஃப்ரம் 300 லெஸ் பண்ணா 5,000 கிடைக்கும். Then plant and machinery 20,000 less from depreciation 5%. 20,000 5% rupees 1,000. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு less depreciation at 5% எழுதுங்க. புரியுதா? இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? less depreciation at 5% எழுதுங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. ஓகே. 1000 எழுதிட்டு 19,000 போட்டுருங்க. அப்ப அசட் சைட் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் 5 லைன் கூட சொன்னேன். எப்பயுமே கேபிட்டல் எழுதிட்டு கேபிட்டல் ஹெட்டிங் எழுதிட்டு கேபிட்டல் வார்த்தை எழுதிட்டு கீழே 5 லைன் விட்டுருங்க. கேபிட்டல் 7ல இருந்து 5 லைன், அப்புறம் கீழே 4 லைன்ஸ். கேபிட்டல் 1 லைன், அப்புறம் கீழே 4 லைன்ஸ் விட்டுட்டு சண்டே கிரெடிட்டாஸ் எழுதுங்க. சண்டே கிரெடிட்டாஸ் எழுதிட்டு 4,000 க்ளோசிங் பேலன்ஸ்ல 4,000 போஸ்டிங் போட்டுட்டு இப்ப இது எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்ப இங்க டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்ச 1000, ப்ரொவிஷன் கண்டுபிடிச்ச 300 எல்லாத்தையும் எடுத்து இங்க போஸ்ட் போட்டீங்கன்னா ட்ரேடிங் ஓவர்,
P&L over, பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ஓவர். ஜஸ்ட் பேலன்சிங் தான் லாஸ்ட் ஸ்டெப். அப்போ பேலன்ஸ் பண்ணும்போது 1 lakh 1 lakhல இருந்து 80,000 லெஸ் பண்ணா 20,000. ஸோ பிராட் டவுன் பேலன்ஸ் வந்து கிராஸ் ப்ராஃபிட் டாட் டவுன் 20,000. ஸோ 20,000 இங்கே 20,000. ஸோ இதுல இருந்து 6,000 லெஸ் பண்ணா 4,700 plus 300 5,000. 5,000 plus 1,000 6,000. 6,000ல இருந்து 20,000 வந்து லெஸ் பண்ணோம்னா 14,000 நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இது ஒவ்வொரு தடவையும் இம்பார்ட்டன்ட். நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் நீ எழுதிக்கிட்டே இருக்கணும். நான் எது எதெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நல்லா மார்க் பண்ணிக்கோ. இதெல்லாம் உங்க சென்டம் எடுக்கிறதுக்கான சூப்பரான சான்சஸ். ஓகேவா? அதோட இந்த கேபிட்டல் 30,000 கொஸ்டின்ல இருந்து நம்ம இங்க கண்டுபிடிச்சோமே, இதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதிக்கணும் தான். பிளஸ் 14,000 ஏதாவது 44,000 லெஸ் டிராயிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட லெஸ் பண்ணிக்கணும் 2,000. ஸோ 42,000 வந்துடும். ஸோ சண்டே கிரெடிட்டா 4,000 ஏற்கனவே போட்டாச்சு. பேலன்ஸ் பண்ணா 46 வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, மூவ் டு லாஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் சம். another one of the important sum. இந்த क्वेश्चन வந்து ஸ்ரீதேவி படி. Pandian does not keep his book under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet as on 31/12/2018. Illustration 20. Okay. Then தரணி நீ இந்த டேபிள் படி. எனக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும் தரணி? இதை படிச்சுட்டு எது எந்த சைடு வரும் பேலன்ஸ் ஷீட்ல அது மட்டும் எனக்கு சொல்லு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் படிக்க தேவை. நம்பர்ஸ் இஸ் ஜஸ்ட் நேம்ஸ். படி தரணி படி. ஃபர்னிச்சர் அசெட் சைடுல வரும்னா கேஷ் இன் ஹேண்ட் அசெட், ஸ்டாக் அசெட், டெட்டார்ஸ் யார் பில்ஸ் சொல்லுவாங்க? சாரி டெட்டார்ஸ் அசெட், பில்ஸ் ரிசீவபிள் அசெட், பேங்க் லோன் liability, creditors liability. One hypothetical question. Hypothetical is a normal question. Suppose இந்த இடத்துல பேங்க் லோன் பக்கத்துல டெபிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பேங்க் லோன் பக்கத்துல டெபிட் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? அசெட் சைடுல எழுதணும்னா. வெரி குட் வெரி குட். அசெட் சைடுல எழுதும். புரியுதா? பேங்க் லோனா நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த இடத்துல பேங்க் லோனும் யூஸ் பண்ண மாட்டாங்க, லோனும் யூஸ் பண்ணுவாங்க. பேங்க் லோனுனாலே நம்ம வாங்குறோம்னு அர்த்தம். லோனு யூஸ் பண்ணுவாங்க. லோனோட பேங்க்குக்கு நம்மளால கடன் கொடுக்க முடியாது. லோனு யூஸ் பண்ணுவாங்க. லோன் யூஸ் பண்ணி பிராக்கெட்ல டெபிட் போட்டாங்கன்னா அது அசெட் சைடுல காமிக்கும். ஓகே. தென் விவேகா சொல்லுங்கண்ணா. இந்த 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 சைடு இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலம் இருக்குல்ல, இதுல உள்ள பேலன்சஸ் எல்லாம் எங்கெங்க வரும்? கேஷ் சேல்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல வரும்னா, கேஷ் பர்ச்சேஸ் வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுனா, கேரியேஜ் ஆன் பர்ச்சேஸ் வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுனா, கமிஷன் ரிசீவ்டு வந்து பிஎல் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் சைடுல போடணும்னா, டிராயிங்ஸ் வந்து லெஸ் ஃப்ரம் கேபிட்டல் பண்ணணும்னா, salary வந்து பிஎல்எல் அக்கவுண்ட்ல வந்து வந்து salary வந்து உனக்கு எக்ஸ்பென்சஸா இன்கமா? எக்ஸ்பென்சஸ்னா. அப்ப எங்க வரும்? expenses is always on the debit side. பிஎல் அக்கவுண்ட்ல வந்து டெபிட் சைடுல வரும்னா அட்ஜஸ்ட்மென்ட். இல்ல கேரேஜ் அண்ட் பர்ச்சேஸ்னால கேரேஜ் இன்வர்ட்னால ஒண்ணு. ஓகேவா? ஓகே. ஸ்ரீதேவி இந்த காலம் கிரெடிட் சேல்ஸ் வந்து ட்ரேடிங்ல
கிரெடிட் சைடு வருதுன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் வெயிட் கிரெடிட் சேல்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணணும்னு சொல்லணும். கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ட்ரேடிங்ல டெபிட் சைடு வரும். கேஷ் பர்ச்சேஸ் கூட ஆட் பண்ணனும். டெபிட் சைடா? கேஷ் நெக்ஸ்ட் carriage on sales. Carriage on sales is also known as carriage outward. Carriage outward வந்து sales நடக்கும்போது நடக்கிறது. With anything which is related to sales will comes on the debit sides of the P&L. P&L debit. Interest on bank loan profit and loss accountல debit side வரும்னா why it is an expense, correct? yes na. additional capital capital கூட வந்து ஆட் பண்ணனும் பேலன்ஸ் ஷீட்ல. ஆபீஸ் ரெண்ட் profit and loss accountல debit side. Very good. Dharani, in the provision padi the adjustment padi, sorry, adjustment padi. Write-off depreciation of 5% on furniture. Create a provisions of 1% on debtors for doubtful debts. Adjustment la வரது எல்லாமே எத்தனை டைம்ஸ் வரும்? 2 times வரும். 2 times வரும். அது எந்தெந்த இடத்துல வரும்? இது ரெண்டுமே P&L டெபிட் சைடுல வந்துரும். ரெண்டுமே P&L டெபிட் சைடு வந்துரும். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் வந்து ஃபர்னிச்சர்ல இருந்து எனி அசெட், இந்த இடத்துல என்ன அசெட்? ஃபர்னிச்சர்ல இருந்து லெஸ் பண்ணணும். 1% ஆன் டெட்டாஸ்ல இருந்து 1% மைனஸ் டெட்டாஸ். 1% டெட்டாஸோட வேல்யூல இருந்து 1% வந்து லெஸ் பண்ணும். ஓகே, நீங்களே ஆன்சர் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஒவ்வொரு அதை என்ன பண்ணீங்க அவங்க எடுத்து சொல்லி முடிச்சிட்டீங்க. இவ்வளவுதான் இந்த சாப்டர். இப்ப போஸ்டிங் மட்டும்தான். இப்ப இதுல என்ன ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா? அப்ப இந்தியா ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம இந்தியா படிச்சோமா? இல்லனா. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிங்க பார்ப்போம். அப்படியே கண்டுபிடி. அப்படியே இங்க பாரு, அப்படியே மைண்ட்ல கால்குலேட் பண்ணி பார்ப்போம். யாரும் அன்மியூட் பண்ணிட்டு அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. 30,000 plus 10,000 அப்படியே கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 30,000 plus 10,000 40,000 40,000 plus 40,000 80,000 80,000 plus 28,000 1,08,000 1,08,000 plus 12,000 1,20,000 1,20,000 1,20,000 minus டோட்டலா எவ்வளவு? மைனஸ் 40யா? 40,000 now. அப்ப 80,000 1,20,000 minus 40 80. 80,000 கண்டுபிடிச்சீங்களா? 80,000 is the opening capital. நான் என்ன சொல்றேன், இந்த ஓப்பனிங் கேபிட்டல்ல மேல எழுதிக்கும், இந்த கிரெடிட்டர்ஸ் பேங்க் லோனை கீழே எழுதிக்கும். எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. கேபிட்டல் மேலேயே எழுதிக்கும். இல்ல நீங்க புக்கு படி போறீங்க, நான் புக்கு படி தான் இது பண்ண போறேன்னா கீழே கூட எழுதிக்கணும், ஒன்றும் ப்ராப்ளம். ஆனா பேலன்சிங் ஃபிகர் எது கண்டுபிடிக்கணும், அது பேலன்சிங் ஃபிகர்னு எழுதுறீங்க. இப்ப ட்ரேடிங்ல நீங்க சொன்ன மாதிரி தான் போட போறேன். ஓப்பனிங்ல 28,000 ஓப்பனிங் ஸ்டாக் போடாச்சு, க்ளோசிங் ஸ்டாக் 11,000 போடாச்சு. இந்த க்ளோசிங் ஸ்டாக் 2 times வரும். ஓகேவா? இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2 times வரும். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர். ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் போவோம். 30,000 இருக்கா? அப்ப 30,000 இருக்கு. அப்ப இந்த 30,000 இருந்து டிப்ரிசியேஷன் எதாவது வேணும். அப்ப டிப்ரிசியேஷன் 5% லெஸ் பண்ணனா 28,500 கிடைச்சு. தென் கேஷ் இன் 17,000. ஸோ கேஷ் இன் 17,000 பேலன்ஸ் ஷீட்ல போட்டாச்சு. டெட்டாஸ் 60,000 அது போட்டு 1% கண்டுபிடிக்கணும். ஸோ 60,000ல 1% வந்து 600.
600 கண்டுபிடிச்சிட்டு 59,400 பேலன்சிங் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாக் 11,000 ட்ரேடிங்ல கிரெடிட்ல போட்டு பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ல ஸ்டாக் போட்டாச்சு. பில்ஸ் ரிசீவபிள் 35,100 பில்ஸ் ரிசீவபிள் எதுவுமே பண்ண தேவை, அப்படியே 35,100 போட்டாச்சு. தென் பேங்க் லோன் 25,000 கிரெடிட் சைட்ல பேங்க் லோன் 25,000 போட்டாச்சு. அப்ப இப்ப என்ன பண்ணுங்க, இங்க என்ன இருக்கு, அடிஷனல் கேபிட்டல் இருக்கு, அடிஷனல் கேபிட்டல் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப வந்து கேபிட்டலுக்கு அப்புறம் ஒரு 5 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா விடுங்க. அடிஷனல் கேபிட்டல் இல்லைன்னா வெறுமே 4 லைன்ஸ் விடுங்க கேபிட்டலுக்கு அப்புறம். இப்ப 5 லைன்ஸ் விடுங்க. கேபிட்டல் எழுதி அது கீழே 5 லைன்ஸ் விடுங்க. விட்டுட்டு பேங்க் லோன் 25,000 போட்டுட்டு என்ன பண்ணுங்க, போஸ்டிங் தான். இப்ப அப்படியே போஸ்டிங் போட்டு பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு எழுதிட்டா. இப்ப கிரெடிட்டர்ஸ் வந்து 16,000, கிரெடிட்டர்ஸ் வந்து 16,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கேஷ் சேல்ஸ் ட்ரேடிங்ல கிரெடிட் சைட்ல கேஷ் சேல்ஸ் போயிடும். கேஷ் பர்ச்சேஸ் ட்ரேடிங்ல கேஷ் பர்ச்சேஸ் வந்துடும். தென் கேரேஜ் அண்ட் பர்ச்சேஸ் ஒரு லைன் ஒன்று, ஏன்னா அங்கே கிரெடிட் இருக்கு. யாருன்னா கொஸ்டின் நீங்க கிரெடிட் பர்ச்சேஸ் படிச்சீங்க, இல்லை உங்களுக்கு டக்குன்னு மறந்துடும் அப்படின்னா கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே எழுதிட்டு கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டுத்தையும் எடுத்து இந்த இடத்துல எழுதிட வேண்டியதான். இந்த இடத்துல எழுதிட வேண்டியதான். ஓகேவா? தென் கேரேஜ் அண்ட் பர்ச்சேசஸ் போட்டாச்சு. கேரேஜ் அண்ட் பர்ச்சேஸ் போட்டாச்சா. கமிஷன் ரிசீவ்டு ஒரு 2 லைன் விட்டுட்டு, ஒரு 2 லைன் ஏன்னா கேரேஜ் தான் போட்டாச்சு, ஒரு 2 லைன் விட்டுட்டு இந்த மாதிரி பேலன்சிங் காலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தான் 2 கேரேஜ் அண்ட் 2 கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னு போட்டு இந்த சைட்ல ஒரு லைன் மட்டும் விட்டுட்டு 2 கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னு எழுதலாம். ஒரு லைன் விட்டுட்டு எழுதுங்க, ஏன்னா அதில் பிராட் டவுன் பேலன்ஸ் எழுதலாம். ஸோ தென் டிராயிங்ஸ் லெஸ் ஃப்ரம் கேபிட்டல் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கேபிட்டல் சம்பந்தப்பட்டதான். சேலரிஸ் பிஎன்எல் டெபிட் 8,900 போட்டாச்சு. கிரெடிட் சேல்ஸ் 8,000 போட்டாச்சு. கேரேஜ் அண்ட் சேல்ஸ் ரிலேட்டட் டு சேல்ஸ் ட்ரேடிங் பிஎன்எல் கேரேஜ் அண்ட் சேல்ஸ் போட்டுருவீங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் லோன் போட்டுருவீங்க. தென் அடிஷனல் கேபிட்டல் வர வருது ஹோல்ட் பண்ணுங்க. ஆஃபீஸ் ரெண்டு 2,400 வருது, ஆஃபீஸ் ரெண்டு 2,400 போட்டேன். அப்புறம் இங்க 6,000 கண்டுபிடிச்சது பிளஸ் இங்க 1,500 கண்டுபிடிச்சது, இது ரெண்டு இதையும் எடுத்துட்டு வந்து செகண்ட் டைமா டிப்ரிசியேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்ல ரெண்டுத்தையும் போட்டுருவீங்க. இப்ப ரெண்டுத்தையும் போட்டாச்சு. இதோட இந்த பேலன்ஸ் முடிஞ்சிச்சு, இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்ப கேபிட்டல் போடணும். அப்புறம் இந்த கிரெடிட்டர்ஸ்ல இருக்க இந்த 16,000 தான் ஏற்கனவே இங்க போட்டாச்சு. இப்ப வெறுமே என்ன பண்ணணும், கேபிட்டல் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணணும். இங்க கேபிட்டல் எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 80,000 கண்டுபிடிச்சோம். அப்ப 80,000 நீங்க போட்டுருவீங்க. போட்டுட்டு அதோட வெயிட் பண்ணிட்டு இப்ப பேலன்சிங் நடக்கும். இப்ப பேலன்சிங் நடக்கும்போது 1,11,000 1,11,000 இருந்து இந்த 50 31 plus 41 71 போச்சுன்னா ரிமைனிங் 40,000. இந்த 40,000 brought down the 40,000 வரும். ஸோ இந்த 40,000 plus 600 40,600 இருந்து 8,900 plus 700 plus 2,400 plus 2,500 plus 1,500 plus 600. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது, 1,700 2,400 2,500 1,500 plus 600 ஆட் பண்ணா 16,600 வருது. மைனஸ் 40,600 பண்ணா 24,000 வரும். நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த இடத்துல எழுதி இந்த இடத்துல 24,000 எழுதும். 24,000 எழுதிட்டு இந்த நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அப்ப கேபிட்டல் அக்கௌண்ட்ல நெட் ப்ராஃபிட்டா இருந்தா ஆட் பண்ணணும், நெட் லாஸா இருந்தா மைனஸ் பண்ணணும். இது தெரியுங்களா பேசிக்ஸ்? தெரியும்டா. ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 80,000 plus 24,000 1,04,000. அது கூட ஏற்கனவே எவ்வளவு இருக்கு, என்னென்ன ரிமைனிங் இருக்கு, நம்ம என்னென்ன ரிமைனிங் வச்சிருக்கோம், டிராயிங்ஸ் போடாம வச்சிருக்கோம். வேற என்ன வச்சிருக்கோம், டிராயிங்ஸ் போடல. வேற என்ன வச்சிருக்கோம், அடிஷனல் கேபிட்டல் போடாம வச்சிருக்கோம். இது ரெண்டு தான் போடாம வச்சிருக்கோம். அப்ப என்ன பண்றோம், ஆட் நெட் ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட் 12th இம்பார்ட்டன்ட்னால மார்க் அப்படிதான் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் போடுவாங்கனால இப்படி மெயின்டைன் பண்ணணும். நீங்க பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பிகாம்லாம் போனா இந்த மாதிரி ஃபார்மேட் மெயின்டைன் பண்ண அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அடிஷனல் கேபிட்டல் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் லெஸ் டிராயிங்ஸ் பண்ணிக்கலாம், அப்படியே ஆட் நெட் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் அந்த ஃபைனல் ஆன்சர் இதுதான் வரப்போகுது. கரெக்டா? என்னதான் ஆட் லெஸ் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த சம் வந்து இந்த ஃபைனல் வந்து 1,10,000 தான் வரப்போகுது. அப்ப நீ எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஆஸ் அ 12th ஸ்டாண்டர்ட் இங்க நிறைய ஃபார்மெட்ஸ் டீச்சர்ஸ் இது இருந்தாதான் நான் இப்படி மார்க் போடுவேன், நம்மளோட மைண்ட் சைக்காலஜி அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், கேபிட்டல் வந்து ஆட் வச்சோடனே நெட் ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம்.
அதுல இருந்து வர்றது கூட அடிஷனல் கேபிட்டல் 14,000 பண்ணிக்கிறோம். பிளஸ் அதுல இருந்து வர கூட டிராயிங்ஸ் வந்து லெஸ் பண்ணோம். இப்ப அங்க என்ன படிச்சீங்க, டிராயிங்ஸ் லெஸ் ஃப்ரம் கேபிட்டல் படிச்சோம். ஓகேவா? நீ டைரக்டா லெஸ் பண்ணாலும் மொத்தமா வர டோட்டல் லெஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இது உன்னோட விருப்பத்தை பொறுத்தது. இது இப்படிதான் பண்ணணும்ன்ற அந்த ஒரு இந்த ஃபார்மேட்டே கிடையாது. இதுதான் மைனஸ் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்க இஷ்டம் தான், எப்படி வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து நெட் ப்ராஃபிட் கேட்போம், சரியாமா லெஸ் டிராயிங்ஸ் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல, லெஸ் டிராயிங்ஸ் பண்ணா என்ன ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஓகேவா? லெஸ் டிராயிங்ஸ் பண்ணா என்ன ஒண்ணுமே வராது. எல்லாமே அட் எண்ட் ஆஃப் த டே ஃபைனலா ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இதோட இது முடிஞ்சிச்சு. இப்போ இதோட பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஓவர். With this we completed our unit 1 and also I will give a analysis also. Analysis கொடுத்தாச்சு. இதெல்லாம் இந்த 1 மார்க் இம்பார்ட்டன்ட் 10 1 மார்க் பார்த்துக்கோங்க. எப்பவுமே 1 மார்க்கை மக்கப் பண்ணாதீங்க, மைண்ட்ல யோசிச்சு இது பண்ணி போடுங்க. இந்த 3 2 மார்க்ல இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேவா? வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? என்னோட நோட்ஸ் ஒன்று கொடுக்க தெரியுமா, பிடிஎஃப், அதை படிங்க. நீங்க புக்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் படிக்கலாம். நீங்க அதுல அந்த இதுல நான் பாயிண்டா கொடுத்துருக்கேன், அதை நீங்க படிச்சுட்டு அதை நீங்க மர்ச் பண்ணி இருந்தாலும் போதும். வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், இது 2 இம்பார்ட்டன்டான 2 மார்க். மாத்தி இது 2த்துல இருந்து ஏதாவது ஒண்ணு கேட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியா கேட்கணும். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு ஏதாவது ஒன்லைனர் ஆன்சர் மாரி வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. மெயின்லி இந்த 2 கொஸ்டின் 2 மார்க் கம்பல்சரியா படிச்சுக்கோங்க. தென் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ஃபியூச்சர்ஸ் படிச்சிட்டீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஈஸியா எழுதிடலாம். தென் டிஃபரன்சஸ் 2 படிச்சுக்கோங்கப்பா. எங்கெல்லாம் டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா உங்களோட புக்ல ஒரு 7 இருக்கும், இல்ல 8 இருக்கும் மேக்ஸிமம். அந்த 8 படிச்சிட்டீங்கன்னா பப்ளிக்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா, தேடி கொஸ்டின்ல 5 மார்க்ல டைரக்டா டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கேட்பான். அப்ப நீங்க வந்து மினிமம் 6 பாயிண்ட் எழுதணும். மினிமம் எவ்வளவு பாயிண்ட் எழுதணும்னா 6 பாயிண்ட் எழுதணும். 6 பாயிண்ட் கம்பல்சரியா எழுதணும். அப்பதான் 5 மார்க் போகும். 5 அது 6 பாயிண்ட் எல்லாத்துக்கும் ஆஃப் மார்க் பாயிண்ட் மார்க்னு வச்சு போடுவாங்க. ஓகேவா? இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமும் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இதுல இருக்கிறது அப்படியே அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு அங்கங்க கீவேர்ட்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்சிமம் யாரா சென்டம் எடுக்கணும்ன்ற ஏன் வச்சிருந்தீங்கன்னா 5 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாலும் இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணாதீங்க. எப்ப அட்டன் பண்ணா எனக்கு 100% தெரியும். அப்படியே புக்ல டிப்டோ எழுதுவேன் அப்படின்றவங்க மட்டும் இப்படி எழுதுங்க. நான் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5 மார்க் இதுல கேட்டாங்க, நான் தான் இதை அட்டன் பண்ணேன். நான் இப்பதான் சம்ஸ் அட்டன் பண்ணேன். பிகாஸ் எனக்கு தியரி எழுதுறது எனக்கு சம் போடுறது பிடிக்கும். எனக்கு தியரி அந்த அளவுக்கு வந்து நான் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக படிக்க மாட்டேன். சம் தான் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா போடுவேன், எவ்வளவு வேணாலும் கொடுத்தாலும் போடுவேன். அதனால இது எனக்கு நான் அதிகமா தியரி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனா தியரி படிக்கணும், தியரி இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் உங்களோட மார்க்கை கம்மி பண்ணக்கூடிய இது. அதனால நம்ம அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் படிச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் படிச்சுக்கோங்க. ஃபீச்சர்ஸ் படிச்சிட்டீங்கனாலே லிமிடேஷன்ஸ் ஈஸி. நான் கொடுத்த ஒரு நோட்ஸை ஒன்ஸ் அகைன் பார்த்துக்கோங்க. ஹவு தி ஸ்ப்ரெடிங் செல்ஸ் இஸ் அசர்டைன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பிரின்சிபல் ஏதாவது ஆன்சர் எழுதி தரா? எழுதி போட்டாங்கண்ணா. அந்த ஆன்சரை எழுதிக்கோங்க. ஆன்சர் எழுதிட்டு முடிஞ்சா ஃபார்மேட் போட்டுங்க. கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுல டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டா போட்டுருங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டெபிட்டாஸ். ஓகேவா? SD ஞாபகம் வச்சுக்கோங்க. SD ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. S சேல்ஸ், D டெட்டாஸ். அப்ப சேல்ஸ்னா டெட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். PD or DP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா PC கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர்ல. அப்ப PC பர்ச்சேசஸ் அப்படின்னா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். SD சேல்ஸ் டெட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். பர்ச்சேசஸ் PC பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும்னா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட இந்த சம்ஸ் ஓவர். நான் சொல்லி கொடுத்த இந்த இல்லுஸ்ட்ரேஷன் லாஸ்ட் 4 ப்ராப்ளம்ன்றது உங்களோட எக்ஸாம்ஸ்ல உங்களோட குவார்டர்லி நடக்குதா? குவார்டர்லி எப்ப நடக்குதுன்னு யாரும் சொன்னாங்களா? சொல்லலண்ணா. சொல்லல. ஓகே, ஜஸ்ட் a minute. With this we completed our எல்லாமே டோட்டலா நம்ம முடிச்சாச்சு. இதோட நம்ம இந்த செக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணி